தளபதி 69 சன் பிக்சர்ஸ் ஷாருக் சார் வச்சும் விஜய் சார் வச்சும் கதை எழுதிட்டு இருக்காருன்னு எழுதிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பா. இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் டைரக்டர் அட்லி, தளபதி, ஷாருக் இந்த காம்போவை பற்றி அட்லி ரீசெண்டாக பேசியிருக்காரு. ஆல்ரெடி 2 டைம் பேசியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd டைமாக பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காம்போ ஜாயின் பண்ணுறப்ப எந்த ஹவுஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது அப்படின்றதே ஓப்பனாக இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அப்படின்றத யாருன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஒரு காம்போ தளபதி 69ல ஜாயின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தளபதி 69 டைரக்ட் பண்ண போறது கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற மாதிரி பார்த்திருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப அட்லி அப்படின்ற மாதிரி வருது. அட்லி, கார்த்திக் சுப்ராஜ் இப்படி மாறி மாறி வருது. இது ஒரு கன்ஃபியூஸான ஒரு நியூஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம், அட்லின்னு பார்த்திருந்தோம், திரும்ப கார்த்திக் சுப்ராஜ் பார்த்திருந்தோம், திரும்ப இப்ப அட்லினே சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது உண்மையான நியூஸ் அப்படின்றது தெரியல. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேட்டிருக்காங்க, தளபதி 69 நீங்க தான் டைரக்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆமா, நான் தான் டைரக்ட் பண்ண போறேன், தளபதி ஷாருக் வச்சு டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அந்த ஒரு படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆமா, அது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். நானும் ரொம்ப நாளாவே சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அது நடக்காமே போயிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம எந்திரன் படத்துக்காக அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப சன் பிக்சர்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சம்பளம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஒரு படம் பண்ணணும். அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு படம் இருக்கணும் அப்படின்றத அட்லேருந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம தளபதியும் ஷாருக் கானையும் சூஸ் பண்ணி அந்த ஒரு ப்ரொடியூசர் ஹவுஸுக்காக தான் இந்த ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சன் பிக்சர்ஸ் மேல இவ்வளவு ஒரு நம்பிக்கையா இருக்காரு, ஏன்னு தான் தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா சன் டிவில எல்லாத்துலயுமே சன் பிக்சர்ஸ் நம்ம தளபதியோட படம் பாத்தீங்கன்னா அதிகமா போட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜவான் படமே சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா என்னன்னு தெரியல, அவங்க கை நிலவி போயிட்டாங்களாமா. இப்ப பாத்தீங்கன்னா ஜவான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல அட்லி ஒரு 2 மாசம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வெளியில போயிட்டு இருக்காராமா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனவரி மாசத்துல இருந்து திரும்ப நான் அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. தளபதி 16 பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அட்லி அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ திரும்ப யார் வருவா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பி நான் கேட்கிறேன், தளபதி 69 அட்லி டைரக்ட் பண்ண நல்லா இருக்குமா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.